என் பெயர் சு பழனிவேல். நான் பரங்கிப்பேட்டையில் இருக்கும் கலிமா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் மானுட வசந்தத்தை பற்றி ஒரு கேள்விக்கு அருமையான பதிலை கூறினார். மீண்டும் அந்த மானுட வசந்தத்தை பற்றியே கேள்வி கேட்பதா என்று என் உள்ளத்தில் ஒரு ஐயம் ஏற்பட்டது. இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தில் அறிவியல் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த மண்ணுலகத்தில் மனிதர்களுக்கு கிடைக்காத மானுட வசந்தம் சொர்க்கத்தில் கிடைக்குமா என்பது, சொர்க்கத்தில் கிடைக்கும் என்பது அறிவியலுக்கு பொருத்தமான கருத்தா? சொல்லுங்க. இந்த மண்ணுலகத்தில் மனிதர்களுக்கு கிடைக்காத மானுட வசந்தம் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்பது அறிவியலுக்கு பொருத்தமான கருத்தா? என்னுடைய கேள்வி இதுதான். நன்றி, வணக்கம். பழனிசாமி, உங்கள் பேர் என்னது? பழனிசாமி தானே? பழனிவேல் அவர்கள் கேட்கிற கேள்வி, மானுட வசந்தம் சொர்க்கத்தில் கிடைச்சி என்னங்க பிரயோஜனம், பூமியில் கிடைக்குமான்னு கேட்குறாரு அவர். இதெல்லாம் புத்திக்கு யாருக்கு சொர்க்கங்கிறது எப்போ வருதோ, யார் பார்த்தது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த உலகத்தில் இப்போ எனக்கு கிடைக்குமா, அதை பற்றி என்ன சொல்கிறீங்கிறதான் ஐயாவுடைய கேள்வி. நியாயமான ஒரு கேள்வி. பொதுவாக இந்த கேள்வி எழுவதற்கு என்ன காரணம் என்றால், மதங்கள் மனிதரிடத்திலே ஒரு வகையான மாயைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கின்றன. எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சிக்கோ, உனக்கு அங்கே எல்லாம் கிடைக்கும். இந்த 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 பிறவியிலே நீ கீழ் ஜாதியாக இருந்தால் அடுத்த பிறவியிலே நீ உயர் ஜாதியிலே பிறப்பாய், இந்த கஷ்டத்தை பொறுத்துக்கோ என்று சொல்வது. The kingdom of God will be established in the heaven. கடவுளுடைய சாம்ராஜ்யம் மறு உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். இந்த உலகத்தில் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கோ, அங்கே எல்லாம் உனக்கு எல்லாம் கிடைக்கும். உலகே மாயம், வாழ்வே மாயம், இந்த உலகத்தை நேசிக்காதே, இந்த உலகம் அற்பமானது, தேவையில்லை என்று சொல்வார்கள். ஆன்மா என்பது உடம்பு என்ற சிறைக்குள் அடைபட்டு கிடக்கிறது. ஆன்மா என்பது உடம்பு என்ற சிறைக்குள் அடைபட்டு கிடக்கிறது. ஆகவே இந்த ஆன்மாவை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே வருத்தி கொள்ள வேண்டும், நம்மை நாமே கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டும். கஷ்டப்படுத்தினாதான் இந்த ஆன்மா வெளிவரும், அதுதான் விடுதலை. இதெல்லாம் சொல்லி மனுஷன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கான். அவனை சாந்தப்படுத்துறதுக்காக சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கான். இப்படி ஒன்று இருக்கு. ஆக இவர்களை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தை பெருசாக நினைக்காத, மறு உலகம் தான் உனக்கு பெருசு, இப்படி ஒரு தத்துவம். இதுக்கு நேர் மாத்தமாக இன்னொரு தத்துவம் இருக்கு. எல்லாமே இந்த உலகம்தான், மறு உலகமாக இன்னொன்றாவது. அனுபவி ராஜா, அனுபவி. இருப்பதோ ஒரு உயிர், போக போவதோ ஒரு முறை. அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடு. எப்போ சாவியோ யாருக்கு தெரியும்? நாளைக்கு செத்தாலும் செத்து போவேன். அதுக்குள்ளே எல்லா இன்பங்களையும் நுகர்ந்து விட வேண்டும், எல்லா இன்பங்களையும் துய்த்து விட வேண்டும். இது இன்னொரு கருத்து. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வியூஸ் இருக்கு. இஸ்லாம் இந்த ரெண்டுக்கு இடையிலே ஒரு சமநிலை, எ பேலன்ஸ். இட் ஸ்ட்ரைக்ஸ் எ பேலன்ஸ். எப்படின்னா, இந்த உலகத்தையும் மறந்துடாத, மறு உலகத்தையும் மறந்துடாத. முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே கேட்கிற ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா. இறைவா, எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் நீ சிறப்பாக ஆக்கி வைத்து விடு, எங்களுக்கு மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கி வைத்து. நாங்கள் இந்த உலகத்திலையும் ஜெயிக்கணும், மறு உலகத்தில் நாங்கள் ஜெயிக்கணும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த உலகத்திற்காக மறுமையை விடாதவனும் மறு உலகத்திற்காக இந்த உலகத்தை விடாதவன் தான் உங்களிலே சிறந்தவன். இதுக்காக அதை விட்டுறாத, அதுக்காக இதை விட்டுறாத. திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது, 28:76 என்ற வசனத்திலே ஒரு வசனம் இறைவன் சொல்கிறான், இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு மறுமையின் வீட்டை பெற்றுக்கொள். இந்த செல்வத்தை வைத்து மறுமையின் வீட்டை பெற்றுக்கொள். இம்மையில் உனது பங்கை மறந்து விடாதே, இம்மையில் உனது பங்கை மறந்து விடாதே என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆக இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கணும், இந்த உலகத்தை துறக்கக்கூடாது. துறவரம் மேற்கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இரவெல்லாம் நின்று வணங்குவதற்கு அனுமதி இல்லை. எல்லா பொருட்களையும் தானமாக கொடுத்து விடுவதற்கு அனுமதி இல்லை. ஆண்டு பூராவும் நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆக தன்னைத்தானே வருத்தி கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. ஆக இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும். ஆகவே தான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, போன கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது மானுட வசந்தத்தை இப்போ இஸ்லாம் எப்படியெல்லாம் வீச செய்தது, சமூகத்துறையிலே, பொருளாதாரத்துறையிலே, அரசியல் துறையிலே எப்படி வீச செய்தது என்பதை சொன்னேன். இஸ்லாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது? வறுமையற்ற சமுதாயம், வர்ண பேதமற்ற சமுதாயம், வன்முறையற்ற சமுதாயம், ஒழுக்கமுள்ள சமுதாயம், இப்படிப்பட்ட சமுதாயத்தை இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது. ஆக இந்த உலகத்திலேயே மானுட வசந்தத்தை இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது.
அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லுது, மறுமேன்னு ஒன்று உண்டுப்பா, அதுதான் நிலையானது, அதுதான் இறுதியானது, அதுதான் முடிவில்லாதது. அதை கோட்டை விட்டுறாத. இங்கே கொஞ்சம் இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, சில இழப்புகள் உனக்கு வந்தாலும் பரவாயில்லை, இதை விட அதையில் அதிகமாக நீ அக்கறை செலுத்து. இந்த உலகத்தை நீ பல நன்மைகளை செய்யலாம், உன்னை யாருமே பாராட்ட மாட்டார்கள், சோர்ந்து போய்விடாதே, அதற்கு மறுமையிலே உனக்கு கூலி உண்டு. இந்த உலகத்தில் அயோக்கியர்கள் செல்வந்தர்களாக வாழ்வார்கள், நல்லவர்கள் மோசமான நிலையிலே வாழ்வார்கள், இதை கண்டு நீ கலங்கி விடாதே, இறைவன் மறுமையிலே உனக்கு வைத்திருக்கிறான் கூலி என்று மறுமையினுடைய வெற்றியும் இம்மையினுடைய வெற்றியும் ரெண்டு வெற்றியும் சேர்த்து இஸ்லாம் பேசுகிறத தவிர முன்னோர்கள் ரெண்டு எதிர்த்தரப்பு வாதங்கள் சொல்வதை போல ஒரு உலகத்தை பற்றி மட்டும் பேசுவது, இன்னொரு மறு உலகத்தை பற்றி பேசுவது என்ற நிலையில் இல்லாமல் இங்கும் ஜெயிக்க வேண்டும் அங்கும் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வாதம்.